இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை யாவரையும் வேலையை ஆசீர்வதிக்கிறேன். புதிய மாதத்துக்குள் கால் எடுத்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கார். கடந்த 7 மாதமாக கர்த்தருடைய பாதுகாப்பு இருந்ததுக்காக கர்த்தர் இந்த வேலையில சோஸ்தரிப்போம். புதிய மாதத்துக்குள் இந்த வேலையிலையும் கர்த்தர் நம்மளுக்கு வாய்ப்பு உண்டு பண்ணியிருக்கிறார். ஆகியால் கர்த்தருக்கு இந்த வேலையிலே சோஸ்திரம் செலுத்துவோமாக. வாருங்கள், இந்த நாள் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ள நம்மளை தாழ்த்தி ஆண்டவர் கர்த்தரிலே ஒப்புக் கொடுப்போம். Let us pray. நன்மையும் கிருபையும் உங்களுடைய வாழ்நாள் எல்லாம் தொடரும் என்று சொன்ன நல்ல மேய்ப்பராக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த நாளிலும் ராஜா 7 மாதம் காலங்களே கடந்து வந்து 8வது மாதத்துக்குள் கடந்து வைக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறேன். எங்களை சுற்றி எவ்வளவு ஆபத்துகள் இருக்கிறது, எங்களை சுற்றி எவ்வளவு காரியங்கள் நடந்து வருகிறது. இருந்த போகிலும் இந்த நாளை சந்திக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்திருக்கிறேன். உங்களுடைய ஆராதனையிலே பங்கு பெறும்படியாக கர்த்தர் எங்களை வழி நடத்திருக்கிறீர். ஆக உங்களுடைய கரம் இந்த நாளிலே எங்களை ஆள்கு செய்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை தொடும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். எங்களை விசேஷமாக கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். அப்பா, உம்முடைய கிருபை இந்த வேலையிலே எங்களோட கடந்து வரும்படியாக, இந்த ஆராதனையிலே பாடலை நாங்கள் பாடும்போது கர்த்தா அந்த பாடல் மூலியமாக எங்களுடைய இருதயத்தை தயார்படுத்தும்படியாக, உங்களுடைய வசங்களை நாங்கள் கேட்கும்படியாக, அதை தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களை ஆள்கு செய்து வழி நடத்தும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் மத்தியிலே சுவாமி உங்களுடைய ஆசீர்வாத கரங்கள் கடந்து போகும்படியாக, அவங்களை பலப்படுத்தி உற்சாகப்படுத்தும்படியாக நான் ஜெபம் பண்ணுகிறேன். இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். வாருங்கள், ஒரு சில துதி பாடலை பாடி நம் ஆண்டவரை ஆராதனை செய்வோமாக. வந்தது உந்தன்
நீர் ஒருவரே உம்மை அல்லாமல் வேறொரு ரட்சகர் இல்லை. நீரே எங்களை விடுவிக்கிற தேவன். Hallelujah, 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 hallelujah. உங்க சத்தம் எல்லாம் மட்டும் சொல்வோம். Hallelujah, 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 hallelujah. In the darkness, we were waiting without hope, without light, till from heaven you came running. There was mercy in your eyes to fulfill the law and prophets. To a virgin came the word from a throne of endless glory to a cradle in the dirt. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of Kings. To reveal the kingdom coming and to reconcile the lost, to redeem the whole creation. You did not despise the cross, for even in your suffering you saw to the other side, knowing this was our salvation. Jesus, for our sake you died. Praise the Father, praise the Son, praise the Spirit, three in one. God of glory, majesty, praise forever to the King of Kings. And the morning that you rose, all of heaven held its breath, till that stone was moved for good, for the Lamb had conquered death. And the dead rose from their tombs, and the angels stood in awe, for the souls of all who'd come to the Father are restored. And the church of Christ was born. Then the Spirit lit the flame. Now this gospel truth of old shall not kneel, shall not faint. By His blood and in His name,
அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இன்று வாசிக்க எடுக்கப்பட்டுள்ள அதிகாரம் மார்க்கு 11ஆம் அதிகாரம் வசனம் 20 முதல் 26 முடிய. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்தி மரம் வேரோடே பட்டு போயிருக்கிறது கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ராபி, இதோ நீ சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலைகளை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்கிறீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆமேன். Today's scripture reading is taken from Mark chapter 11 verse 20 to 26. Mark chapter 11 verse 20 to 26. The next morning as they passed by the fig tree he had cursed, the disciples noticed it had withered from the roots up.
Peter remembered what Jesus had said to the tree on the previous day and exclaimed, "Look, Rabbi, the fig tree you cursed has withered and died." Then Jesus said to the disciples, "Have faith in God. I tell you the truth, you can say to this mountain, 'May you be lifted up and thrown into the sea,' and it will happen. But you must really believe it will happen and have no doubt in your heart. I tell you, you can pray for anything, and if you believe that you have received it, it will be yours. But when you are praying, first, forgive anyone you are holding a grudge against, so that your Father in heaven will forgive your sins too." May God bless the reading. Amen. இயேசு கிறிஸ்து இனி நாமத்திலே மறுபடியும் நான் வாழ்த்துகிறேன். வாருங்க, தலையில் வணங்கி தேவன் நோக்கி நாம் பார்க்கலாம். அன்பு பல்லக பிதாவே, மறுபடியும் நோக்கி பார்க்கிறோம். இன்னைக்கு வைத்திருக்கிற சத்திய வசனம் மூலியமாக எங்களோட பேசும், அதில் இருக்க அர்த்தங்களை புரிந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, இந்த இன்னைக்கு எடுக்கப்பட்ட பகுதியிலே இந்த வேலையில நாம் தியானத்துக்குள் கடந்து செல்வோம். இந்த தியானத்துக்குள் நாம் கடந்து செல்வதற்கு முன்பாக ஒரு கேள்வி மத்தியில் வைக்க ஆசைப்படுகிறேன். நாம் இயேசுவை எப்படியாக பார்க்கிறோம்? சாந்தமாக அன்பான இருக்கிற இயேசுவை பார்க்கிறோமா? இல்ல அவர் மறுபகுதி இருக்குது, அவர் ஒரு நியாயாதிபதியாக காணப்படுகிறார் அப்படி என்று சொல்லி அந்த நியாயாதிபதி முகத்தையும் பார்க்கிறோமா? இல்ல ரெண்டும் சேர்த்து பார்க்க முடிகிறதா? அநேக நேரத்தில் இயேசுவை அன்பானவர், இரக்கமுள்ளவர், மன்னிக்கிறவர், இப்படிப்பட்ட ஒரு சாந்த குணமுள்ள ஆண்டவரை நம்ம பார்க்கிறோம். ஆனா இன்னைக்கு எடுக்கப்பட்ட பகுதியிலே ஆண்டவர் ஒரு கோபக்காரராக இருக்கிறது நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு நியாயாதிபதியாக, ஏன்னா நியாயத்திற்காக பாருங்க, ஒரு நியாயாதிபதியாக இருக்கிறது கூட நம்மளால பார்க்க முடிகிறது. அப்ப இது ரெண்டு காரியத்தையும் நம்மளால பார்க்க முடிகிறதா? அநேக நேரத்தில் இயேசு அன்பானவர், மன்னிக்கிறவர், அமைதியாக இருக்கிறார். அநேக கிறிஸ்தவர்கள் கூட பாருங்க, சில வேளையிலே அவர்கள் மறு பேச்சு செய்யாம இருக்கிறதுனால அவர்களே சில வேளையில பூலி பண்றது நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்ப இயேசு கிறிஸ்துவோட வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கிறோம். சாந்தமுள்ளவராக இருக்கிறதுனால அவர்கிட்ட இருக்கிற மகிமை, அவர்கிட்ட இருக்கிற வல்லமையை நம்ம மறந்து விடுகிறோம். இந்த பகுதியிலே ஒரு முக்கியமான காரியங்கள் நம்ம பார்க்கிறது என்னென்றால், ஆண்டவர் அதிகாரம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், அவர்கிட்ட வல்லமை இருக்கிறது என்று சொல்லி பார்க்க நாம் சத்த நேரத்திலே தவறி விடுகிறோம். இந்த பகுதிக்கு முன்பாக ஆண்டவர் ஆலயத்துக்குள் கடந்து செல்கிறார். ஆலயத்தில் அங்க இருக்கிற வியாபாரிகளை இருக்கிற மேசைகளாம் தூக்கி போட்டு அவர்களை ஏசுகிறார், பேசுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அதிகாரத்தை அவர் பயன்படுத்துகிறார். அத்திமரத்துக்கிட்ட ஆண்டவர் அவர் வல்லமையை பயன்படுத்துகிறார். அப்ப மார்க் சுவிசேஷத்துல என்ன பார்க்கிறோம் என்றால், மார்க் ஜனங்களுக்கு இயேசுவை வித்தியாசமா காட்டுறாரு. இந்த ரட்சகர் ஒரு ஊழியக்காரன் மட்டும் இல்லை, இந்த ரட்சகர் அரசாளுகிற தேவன். Mark is trying to portray Jesus not just a servant savior, but as a sovereign God. As a sovereign God, அவருக்குள்ள மகிமை இருக்கிறது, அவருக்குள்ள அதிகாரம் இருக்கிறது, அவருக்குள்ள வல்லமை இருக்கிறது. அன்னைக்கு படிச்ச பகுதியிலே நீங்கள் திருப்பிக் கொள்ள வேண்டும். 12வது வசனத்திலே நீங்கள் பார்க்கலாம், ஆண்டவர் மிகவும் தொலைவாக ஒரு அத்தி மரத்தை பார்க்கிறார். நிறைய கிளைகள் இருக்கிறது, அதுல கனி இருக்கும். பசியோட அவர் வருகிறார். ஆனா அந்த அத்தி மரத்துல கனி இல்லை. கிட்ட வந்து பார்க்கும்போது பனி இல்லாதனால அதை பார்த்து சொல்கிற ஒரு காரியம், இன்று முதல் ஒரு காலம் ஒருவனும் முன்ன இடத்திலிருந்து கனியே புசியாத இருக்க கடவன் அப்படின்னு என்று ஆண்டவர் சொல்கிறார். No one may no one ever eat fruit from you again. அது சொன்ன வார்த்தை பதிவு பண்ண ஒரு காரியம் என்று சொல்லி பார்க்கலாங்க. ஆண்டவர் சொன்னது நிறைவேறுகிறது. அளவு அதிகாரம், அளவு வல்லமை ஆண்டவர் கிட்ட இருக்கிறது. நியாய தீர்க்கிறார், அது நடக்கிறதுங்க. நியாய தீர்ப்பிலும் சரியாக இருக்கிறார். இந்த அத்திமரம் காரியங்கள் வேதத்துல நிறைய இடத்துல நம்ம பார்க்க முடிகிறது. வேதம் சொல்லுகிறது, ஏற்கனவே 60க்கு மேல இந்த அத்திமரம் பத்தி சொல்லப்படுகிறது. வேதத்துல அதிகமாக சொல்லப்படுகிறது. இயேசு நத்தனேல அழைப்பு சீசராக கூப்பிடும் போது நத்தனேல் வந்து ஒரு அத்திமரத்துக்கு கீழே தான் இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த அத்திமரம் ஒரு வருஷத்துல 3 தடவை கனி கொடுக்கும். அப்ப முதல் கனியாக ஆழித்து கொண்டு வருகிற கனி அத்தி மரத்திலிருந்து கொண்டு வருகிற கனியாக தான் காணப்படும். ஓகே, அவர்கள் இந்த அத்தி மரம் நிறைய இடத்துல பயன்படுத்தி வருகிறார்கள், அதிகமாக பயன்படுத்தி வருகிறார்கள். இந்த அத்தி மரம் அதிகமாக கிளையை வச்சு ரொம்ப கிளையாக இருந்தால், கனி கொடுக்காம போனால் அந்த அத்தி மரத்துல பூச்சி நம்ம வந்துருச்சு அப்படின்னா இன்னும் குறுகிய நாள்ல அந்த அத்தி மரம் செத்து போயிடும்னு
ஒரு காட்டுற ஒரு அடையாளமாக இருக்கும் கூட என்று சொல்கிறார்கள். இந்த அத்தி மரத்தை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, இன்று முதல் ஒரு காலமும் ஒருவனும் உண்மையிடத்திலிருந்து கனியே புசிக்க முடியாது. அப்படி என்றால் வெளி அங்காரமாக நிறைய கிளைகளான் இருக்கிறது. இட் ஷோஸ் அ ஹெல்தி ட்ரீ. நல்லா சுகமாக இருக்கிற ஒரு அத்தி மரம் போல அது காட்டுது, ஆனா கனி இல்லை. அதே போல கிறிஸ்து ஜீவித்துல பிரியமாக வெளி அங்காரமாக நம்ம என்ன வேணாலும் காட்டலாம், ஆனா உள்ளுக்கு நம்ம கனி கொடுக்காம இருந்தால், ஆவிக்குரிய கனி கொடுக்காம இருந்தால் ஆண்டவர் நியாய தீர்க்கும்படியாக இருக்கிறார். Jesus also will be the judge if you are unable to bear fruit, especially the spiritual fruit. அதை நம்ம இந்த வேலையில கொஞ்சம் நிதானமாக யோசிக்க வேண்டிய ஒரு காரியமாக இருக்கிறது. நான் இந்த பகுதிக்கு வரத்துக்கு முன்பாக இந்த பகுதியெல்லாம் கடந்து போனோடனே இந்த தேவ ஆலயத்துக்கு ஆண்டவர் கடந்து போகிறதை பார்க்கலாம். அந்த இடத்துலயும் ஆண்டவர் தன் அதிகாரத்தை பயன்படுத்துகிறார். தேவ ஆலயத்துல நிறைய வியாபாரிகள் இருக்கிறார்கள், நிறைய சத்தங்கள் இருக்கிறது, மணி சேஞ்சஸ் இருக்கிறார்கள், பணம் மாற்றப்படுகிறது. ஆனா இவர்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் விரட்டும்படியாக, அவர்கள் மேசெல்லாம் தூக்கி போடும்படியாக அவர்கள் அதிகாரத்தில் சொல்லுகிற ஒரே காரியம் என்ன தெரியுங்களா? இது தேவ ஆலயம், என்னோட தேவ ஆலயம் ஜெப ஆலயமாக காணப்படணும். The only thing, after doing all this action, Jesus preached to them. He said, my house shall be called a house of prayer for all the nation. என்னோட வீடு, என்னோட ஆலயம், தேவ ஆலயத்தை ஜெப ஆலயமாக நீங்கள் பார்க்க வேண்டும். நான் இந்த கோபப்படுற காரியம், அதிகாரமாக செய்கிற காரியம் இது முதல் தடவையாக இல்லை. மார்க் 3 அதிகாரம் வசனம் 5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் இந்த ஜனங்களை பார்த்து கோபப்படுகிறார். ஏன்னா அவன் உள்ளம் கடினமாக இருக்கிறது. பிகாஸ் they were stubborn. இதுதான் வழி, இப்படிதான் இருப்போன்ட்டு ஸ்டபனா இருக்கிறாங்க பாருங்க. So he said he was moved in anger, deeply distressed at their stubborn heart. மார்க் 3 அதிகாரம் 5 வசனத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படிப்பட்ட காரியங்களாம் இந்த சீடர்கள் பார்த்திருக்காங்க. ஆனா இந்த இடத்துல he exploded. இந்த அதிகமாக வேகமாக வருகிறது இந்த சீடர்கள் பார்க்கிற ஒரு காரியமாக காணப்படுகிறது. ஏனென்றால் ஆலயத்துக்கு பல பகுதியிலிருந்து ஜனங்கள் வருகிறார்கள். அவருக்கு வரும்போது தேவ ஆலயத்திலே பணத்தை செலுத்த, காணிக்கை செலுத்தும்படியாக, வரி செலுத்தும்படியாக வருகிறார்கள். ஆனுவல் டெம்பிள் டேக்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது செலுத்தும்படியாக வராங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற பணங்கள்லாம் கிரேக்கர் பணமா இருக்கிறதுனால, கிரேக்கர் பணம் தான் ரோமர் பணமா இருந்தா பின்னால இமேஜஸ் இருக்கும், காயின்ஸ்க்கு பின்னால இமேஜஸ் இருக்கும். அது வேண்டாம், ஆலயத்தில் செய்யக்கூடாது. டெம்பிள் கரன்சின்னு ஒன்று இருக்குது. அப்போ ஆலயத்தில் இருக்கிற அந்த பணத்தை மாற்ற வேண்டும், ஆலயத்தில் இருக்கிற பணம் தான் காணிக்கையாக கொடுக்க வேண்டும், வரியை கட்ட வேண்டும் என்று சொல்லி அவருக்கு வருவார்கள். ஸோ இது மாற்றுறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு காரியம். அது மட்டும் இல்லை, ஆலயத்துக்கு பலிப்படுறதுக்கு, பலி செலுத்துறதுக்கு மிருகங்களை வாங்குவாங்க. புறாக்கள் இருக்கிறது, ஆடுகள் இருக்குது, செம்மறி இருக்குது, இப்படியாக சில பேர் வாங்குகிற ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில், இயேசு இருக்கிற காலகட்டத்தில் இந்த ஜாமாங்க, இந்த புறாக்கெல்லாம் விற்கிறது ஒலிவ மலையத்தில் இருக்க வேண்டும், ஒலிவ மலையில் இருக்கணும். அந்த இடத்துல நீங்கள் கொண்டு வந்துட்டாங்க, ஆலயத்துக்குள் கொண்டு வந்துட்டாங்க. ஆலயத்துக்குள்ளே இருக்கிறதுனால சரியான சத்தங்கள், அதிகமான வியாபார சத்தங்கள் அங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஆலயத்தில் நவர முடியாமல் ஒரு சூழ்நிலைகள் அங்கே வருகிறது. இவர்கள் விற்கிற பொருட்கள் அதிகமான விலையில விற்கிறார்கள். ஸோ சிஸ்டத்தை இவங்களே உண்டாக்கிறாங்க. ஆலயத்தில் இருக்கிற அதிகாரி, கமிட்டி மெம்பர்ஸ் தான் அவங்க ஒரு சிஸ்டத்தை உண்டாக்கிட்டாங்க. இதுக்கு இந்த வேலையை போடலாம், அதுக்கு அந்த வேலையை போடலாம். அப்போ வெளியிருந்து புறாக்கள் வாங்கிட்டு வந்தாலும், ஆடுகள் வாங்கிட்டு வந்தாலும் இது சரியில்லை, இது வியாதியாக இருக்கிறது, அதில் குறைகளை கண்டுபிடிச்சி எப்போதும் குறையா பேசி பேசி அதெல்லாம் வாங்காம ஒரு சூழ்நிலை உண்டாக்கிட்டாங்க. அப்போ ஆலயத்துக்கு தான் வாங்க முடியும், ஆனால் ஆலயத்தில் இருக்கிறதும் அதிகமான விலையாக இருக்கிறது. ஸோ இந்த ஒரு தவறான சூழ்நிலையை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பார்க்குறாரு. இது அவர் சரிப்படுத்துறாருங்க. He is trying to restore the temple to what he is supposed to do. That is the praying house. ஜெப ஆலயமாக ஆண்டவர் அதை மறுபடியும் கொண்டு வரதுக்கு தான் இந்த காரியங்களை செய்கிறார். He said, my house shall be called the house of prayer. அப்ப தேவ ஆலயமாக இருக்க வேண்டும். God's house is for prayer. தேவ ஆலயம், நீங்க திருச்சபை கூட ஜெப ஆலயமாக காணப்படுகிறோம். prayer must have first place. ஜெபத்துக்கு தான் அந்த ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது, ஜெபிக்கிறதுக்காக தான் ஆலயம் கட்டப்பட்டிருக்குது, ஜெபத்துக்காக தான் ஜனங்கள் வர வேண்டும். நீங்க இன்னொரு காரியம் என்ன பார்க்கணும் என்றால், இவங்க வியாபாரம் பண்ண இடம் ஜென்டைல் கார்ட்னு சொல்லுவாங்க. அந்நியர்களுக்காக கட்டப்பட்ட, அப்புறம் யூதர்களுக்கு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அந்நியர்களுக்கு ஒரு இடம், அந்த இடத்துல தான் இவங்க வர பண்ணிருக்காங்க. இப்போ அந்நியர்கள் அந்த இடத்துல ஜெபம் பண்றதுக்கு ஜெபம் பண்ண முடியாம தடையா இருக்குது. ஏன் சத்தம் இருக்குது, சத்தம் ஒரு பக்கம்,
நாத்தம் ஒரு பக்கம் மிருகங்களா இருக்குது, அது ஒரு பக்கம் நாத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது, இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்குதுங்க. ஆண்டவர் இது எல்லாத்தையும் சரிப்படுத்துறாரு. Is giving people an opportunity, especially for the Gentiles, the marginalized, okay, to have a time of prayer. ஜெபிக்கிற ஒரு இடமாக அவர் மாற்றும்படியாக ஜெபிக்கிறதுக்கு நமக்கு அமைதி தேவையில்லை. அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் உண்டாக்கும்படியாக இருக்கிறார். He was fighting for the marginalized. He was fighting for the Gentile. அவங்களுக்காக ஆண்டவர் இந்த சூழ்நிலையை உண்டாக்கும்படியாக இருக்கிறார். பிரியமானவர்களே, God did that. God did that. அந்த அதிகாரத்தை தான் ஆண்டவர் பயன்படுத்துறாரு. நியாயத்துக்காக ஆண்டவர் போராடுற இடத்துல பார்க்கலாம். அதெல்லாம் செய்து முடிச்சுட்டு மறுபடியும் திரும்பும் போது அந்த அத்தி மரத்தை மறுபடியும் அவங்க பார்க்கிறாங்க. அந்த அத்தி மரத்துல என்ன பார்க்கிறார்கள்? அந்த அத்தி மரம் பட்டு போயிற்று. பேதுரு அதை பார்த்து சொல்றார், இதோ நீர் சபித்த அத்தி மரம் பட்டு போயிற்று என்றார். பேதுரு சொல்லுகிற ஒரு காரியமாக இருக்கிறது. ஆண்டவரே பாருங்க, நீங்க சொன்ன மாதிரி அது பட்டு போயிற்று. அப்படின்னா அதோட மரணம் அந்த வேர்ல ஆரம்பிக்குது. பற்று போகுதுன்னா அங்கதானே ஆரம்பிக்கணும். வேர்ல இருந்து அது மறித்து போய் வருகிறதை பார்க்கலாம். பீட்டர் calls on the Lord and say, look at the tree is dried up from the roots. That started at a root, isn't it? A good root gives good fruit. நல்ல வேறு ஒண்டி வந்துச்சுன்னா அந்த மரத்துல நல்ல கனியை நம்ம பார்க்க முடியும். மரம் வைத்திருக்கவங்களுக்கு தெரியும், வேறு எங்காச்சும் பூச்சி ஆயிடுச்சுன்னா மரமும் பூச்சி ஆயிரும், கொடுக்கிற கனியும் பூச்சியாக தான் இருக்கும். அது நம்ம சரிப்படுத்தும் போதுதான் அந்த கனி நல்ல கனியாகும். அந்த வேறு மோசமாயிடுச்சுன்னா கடைசிக்கும் அந்த பழத்துல நல்ல கனி பார்க்க முடியாது. இந்த இடத்துல அது ஒரு காரியமாக பார்க்கிறோம் பெரியமார்களே. ஸோ நல்ல வேறு நல்ல மரத்துக்கு நல்ல கனி கொடுக்க முடியும் என்ற இந்த காரியத்தை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். இப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த ஆலயத்தையும் இந்த மரத்தையும் வைத்து ஒரு மனுஷனோட வாழ்க்கையிலே தொடர்ந்து எப்படி இருக்கப்பட வேண்டும், எப்படியாக கனி கொடுக்க வேண்டும், அவர் ஜெப வாழ்க்கை எப்படி மாறப்பட வேண்டும் என்று ஒரு அஸ்திவாரமாக வைத்து இந்த வசனங்கள் 22 25 நீங்க பார்க்கும்போது எப்படி ஜெபிக்கலாம் என்று தொடர்ந்து கற்றுக் கொடுக்கும்படியாக இருக்கிறார். அதுக்கு முக்கியமாக 3 காரியம் இந்த இடத்துல வைக்கிறார். நம்பர் 1, விசுவாசத்திலே வர வேண்டும். ஆண்டு கிட்ட நம் விசுவாசத்தை வைக்கிறதுக்கு ஆண்டு கிட்ட விசுவாசத்துல வர வேண்டும். புட் யுவர் ஃபேத் இன் காட். அதான் வசனம் 22 பார்க்கிறோம். புட் யுவர் ஃபேத் இன் காட். அப்படின்னு நம்ம கான்ஸ்டன்ட்லி விடாமுயற்சியில தொடர்ந்து ஆண்டு மேல் நம்பிக்கை வேண்டும். எப்போதுமே அவர் கூட இருக்க வேண்டும். நம்ம நம்பிக்கை எப்போதும் அவர் கூட இருக்க வேண்டும். இந்த ஆண்டு என்னை கைவிட மாட்டார், என்னை விட்டு விலக மாட்டார். ஏன்னா நான் சொல்லுகிற ஜெபம் அவர் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் என்று நம்முடைய உள்ளத்தில் எப்போது நம்பிக்கொண்டு இருக்க வேண்டும். அப்படின்னா என்னோட நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்கும் போது சொல்லும் போது அவரோட அரசால் கீழ் நான் வருகிறேன், அவரோட சித்தத்தின் கீழ் நான் வருகிறேன், அதுக்கு நான் கட்டுப்படுத்த உள்ளவனாக காணப்படுகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிறவனாக காணப்படுகிறோம். So when we say we are putting our faith in God, it means we are submitting to His sovereign will, to His purpose, to His vision above our own. என்னோட சிந்தனைக்கு மேலாக, என்னோட சித்தத்திற்கு மேலாக, என்னோட விருப்பத்துக்கு மேலாக அவரோட விருப்பத்தின் கீழ் நான் அடங்கி போகிறேன், அரசாங்கத்தின் கீழ் நான் அடங்கி போகிறேன் என்று சொல்லப்படுகிற ஒரு காரியம். And because of that confidence we can come to Him because we know that He will do that part that we are asking. பாருங்க, நம்ம ஜெபிக்கும் போது வல்லமை நம்ம கிட்ட இல்லை. வல்லமை எங்க இருக்குது? ஆண்டவர்கிட்ட இருக்குது. விசுவாசத்துல வரும்போது ஜெபத்திலே அந்த வல்லமை நம்மளோட இணையும்படியாக நம்ம கேட்கிற ஜெபத்துக்கு அது நிலையாட்டும்படியாக காணப்படுகிறது. ஆகிய விசுவாசத்திலே வர வேண்டும் என்று சொல்கிறார். 2வது காரியம், நாம் செய்கிற விண்ணப்பத்தை பத்தி அவர் சொல்லப்படுகிறது. ஆண்டவர்கிட்ட இந்த விண்ணப்பத்தோட நீ கிட்ட வா என்று சொல்லப்படுகிறார். வசனம் 22, 23, 24 நீங்க வாசிக்கலாம். Whoever says to this mountain, இந்த மலையை பார்த்து நீ பிளந்து போ, அப்படின்னா உள்ளத்துல சந்தேகம் இல்லாம விசுவாசத்துல கேட்கிறவன் இந்த மலையை பார்த்து சொன்னால் அது நடக்கும் என்று அவர் சொல்கிறார். It will happen, நடக்கும், if no doubt. ஸோ மலைக்கு பாருங்க நிறைய காரியங்கள் சொல்றாங்க. மலை ஒரு உறுதியான காரியம் இல்லையா? அது லேசில நவுத்த முடியாது. ஓகே, அழிக்க முடியும், முதுமுதாக செய்யலாம், ஆனால் லேசில நவுத்த முடியாது. அது உறுதியான ஒரு காரியம். It's a firm thing. Mountain is a firm thing. அப்படிப்பட்ட ஒரு உறுதியான சவால், அப்படிப்பட்ட ஒரு உறுதியான பிரச்சனை, அப்படிப்பட்ட உறுதியான கஷ்டம், அப்படிப்பட்ட உறுதியான வியாதி எது இருந்தாலும்
நான் ஆண்டவர்கிட்ட விசுவாசத்துல கேட்கும் போது ஆண்டவர் அதை எடுத்து போட முடியுமா? அதே தன்னால போயிருங்க. அதை நம்ம விட்டு விலக முடியாத இருக்கிறது. It can happen. In Jeremiah verse 32 verse 37 it says, is there anything too hard for me? God asking Jeremiah. எரேமியா கிட்ட தீர்க்கதரிசி பேசும்போது அவர் கேட்கிறார், என்னால் ஆகாது ஏதாவது இருக்கிறதா? என்னால் கூடாது ஏதாவது இருக்கிறதா? முடியாம என்னாச்சும் இருக்குதா? Nothing is too hard for him. எதுலயும் அவரால் செய்ய முடியாத காரியமே இல்லை. அப்ப விசுவாசத்துல நம்ம கேட்டு வரும்போது ஆண்டவர் அதை செய்து முடிக்கிறார். So our prayer is powerful because God can accomplish the impossible things. நினைக்க முடியாத, அறிவுக்கு எட்டாத காரியங்கள் இந்த ஜெபத்தின் மூலமாக ஆண்டவர் செய்து முடிக்க முடியும். விசுவாசத்திலே நம்ம கடந்து வர வேண்டும். For nothing is impossible with God. Nothing is impossible with God. So whatever you ask in prayer, you will receive if you have faith. That is what Matthew 21:22 says. Matthew 21:22 சொல்றது, if you have faith, விசுவாசத்திலே நம்பிக்கையோடு நீ கேட்டால் அதை நீ பெற்றுக்கொள்வாய். மூன்றாவது காரியம், to forgive others. You must grant to forgive others. நீங்க உள்ளத்துல இங்கே ஒரு மூலையில நீங்க மன்னிக்கிறதுக்கு வழியை உண்டாக்க வேண்டும். வசனம் 25 நீங்க பார்க்கலாம். If you look at verse 25, it says, whenever you stand praying, forgive, மன்னி, if you have anything against anyone, so that your Father also who is in heaven may forgive your trespasses. உம்முடைய பரலோக பிதா அப்படியாக உன்னையும் மன்னிப்பார். இன்னைக்கு நம்ம உள்ளத்துல அது இருக்கிறதா? சில வேளையில அது இல்லாதனால அது கசப்பு அதிகமாக வருது. அந்த கசப்பே ஒரு பெரிய மரமாக இருக்குது. மரமாக மட்டும் இல்ல, பெரிய மலையாக கூட மாறி வருகிறது. இன்னைக்கு கசப்பான உள்ளங்கள் அவ்வளவு கிராஸாக இருக்கிறது, அவ்வளவு உறுதியாக சில வேளையில மாறுகிறது. ஆனா இங்க ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், மன்னிக்க வைக்கிறார். ஒரு ஊழியக்காரர் சொல்கிறார், கிறிஸ்டியானிட்டி இஸ் சுப்ரீம் ரிலிஜன் ஆஃப் ஃபர்கிவ்னஸ். மன்னிக்கிற ஒரு மார்க்கம். நம்ம கிறிஸ்துவ மார்க்கம் ஒரு மன்னிக்கிற ஒரு மார்க்கம். அப்படின்னா அதிகமாக மன்னிக்க சொல்லி கொடுக்கிறது, விட்டு கொடுக்க சொல்லி மன்னிக்கும்படியாக செய்ய வைக்கிறது, அவனுக்கு மன்னிக்க கொத்து கொடுக்கிறது. It also say God has a solution for the problem of sin. That is the act of forgiveness. நம்மளோட வாழ்க்கைக்கு மன்னிக்கும் போது, மற்றவங்களை மன்னிக்கும் போது நம்ம வாழ்க்கையில இருக்கிற பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது, நம்ம இருக்கிற தப்பிதுகளும் அது மன்னிக்கப்படுகிறது. அது மட்டும் இல்ல, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்படி மன்னிக்கணும் சொல்லி கொடுத்திருக்கிறார். கடவுள் நம்மளுக்கு எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுக்கிறார். God has shown us how to forgive. When we do that, he will do it for us. நம்ம அதை செய்யும் போது அது அவர் நம்மளுக்கு செய்கிறார். அப்புறம் இதை ஒரு கனெக்ஷன் பார்க்கிறேன். நம்ம உள்ளம் மன்னிக்கிற உள்ளமாக இருக்கும் போது, கசப்பு இல்லாமல் இருக்கும் போது, அது நம்மளுக்குள்ள ஒரு சுகத்தை கொண்டு வருகிறது. ஆவிக்குள் நிலைமையில ஒரு சுகத்தை வைக்கிறது. It brings some kind of a healthiness in our body as well as in the spiritual health in our life. When we are able to forgive or willingly to forgive those who have sinned against us. Now you must understand, forgiveness is not easy. It's a choice. It's a choice. மன்னிக்கிறது நம்ம எடுக்கப்படுகிற ஒரு முடிவு. அது நம்மளோட ஒரு உணர்வு இல்லை. நம்மளுக்கு நினைக்கலாம், if you say feeling, you'll wait until you feel to forgive. எனக்கு அந்த ஃபீலிங் ஒன்றும் வரல, உங்களை மன்னிக்கணும்னு எனக்கு அந்த ஃபீலிங்கே வர அப்படின்னு நினைச்சிங்கன்றா அந்த ஃபீலிங்க்கு வரவே வராது. யூ ஆர் அன்ஏபிள் டு ஃபர்கிவ். இட்ஸ் அ சாய்ஸ். ஒரு விருப்பங்க, நீங்க செய்கிற ஒரு முடிவாக இருக்கிறது. மன்னிக்கிறது நீங்க செய்கிற ஒரு முடிவாக இருக்கிறது. பட் யூ ஆல்சோ கேன் டெல் forgiveness is not fair. நீங்க சொல்லலாங்க, forgiveness செய்கிறது, மன்னிக்கிறது ஒரு நியாயமான காரியம் இல்லைன்னு. Of course, but it is an act of mercy. Forgiveness is an act of mercy. அது நம்ம புரிந்து கொள்ளணும். அது இரக்கத்தின் செய்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. Of course, so and so don't deserve to be forgiven. They don't deserve this forgiveness. எனக்கு எவ்வளோ தவறுகள் பண்ணியிருக்காங்க, துரோகம் பண்ணியிருக்காங்க, எனக்கு வேதனை கொடுத்துருக்காங்க, இவங்கெல்லாம் எப்படி நான் மன்னிக்கிறது? இதெல்லாம் சரி, நியாயமே இல்லைன்னு நீங்க சொல்லலாங்க. You are right. பட் இரக்கத்தை நீங்க காமிக்க வேண்டும். இரக்கத்தை காமிக்கணும். மற்றவங்களே பாவத்தை நான் மன்னிக்கும் போது, மற்றவங்களுடைய கட்டணங்களை நான் மன்னிக்கும் போது, கடன்களை நான் மன்னிக்கும் போது, என்னோட கடன்கள் மன்னிக்கப்படுது. We must release the debt, isn't it? For not having paying you back. உங்களுக்கு கடன் அவங்களால கொடுக்க முடியல, ஆனா அவங்களை நம்ம ரிலீஸ் பண்றோம். We must
understand how to release. We are showing grace to one who has sinned against us. நமக்கு வந்து அந்த இரக்கத்தை காமிக்க நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஷோவிங் கிரேஸ் டு தோஸ் who have sinned greatly. To those who have sinned greatly. So we must take this opportunity. நம்ம பார்க்கணுங்க, நம்ம உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கணும், நம்மளால் மன்னிக்க முடியாம இருக்கிறதா என்று சொல்லி. பிகாஸ் மன்னிக்க முடியாம இருந்தால் அது நம்ம ஜெபத்துக்கு ஒரு தடையாக காணப்படுகிறது. It can be a roadblock to our prayer if we have unforgiving heart or unforgiving spirit. We have to release it. We have to give it away. Okay, நம்ம ஆண்டவர் கடத்திலே அதை ஒப்பு கொடுக்கும்படியாக இருக்கணும். Because the verse says in James chapter 2 verse 13, for judgment without mercy to one who has shown no mercy. Mercy triumphs over judgment. இரக்கம் நியாயத்தீர்ப்புக்கு மேலாக காணப்படுகிறது. நமக்கு கொடுக்கிற தண்டனைக்கு மேலாக இரக்கம் அதுக்கு மேலாக காணப்படுகிறது. அது அரசாளகப்படியாக இருக்கிறது. Okay, so we need to forgive people. We need to forgive people, and that is what Jesus taught us in Matthew 6:12. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அப்பதான் நம்ம சொல்லி கொடுத்திருக்காரு. மத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்துல மன்னிக்கிறபடியாக இருங்கள், அப்போதான் உங்க பரலோக தேவன் பிதானவர் உங்களையும் மன்னிப்பார், உங்கள் தப்பிதங்களும் அவர் மன்னிப்பார் என்று சொல்கிறார். ஆகையால் இந்த கசப்பு, இந்த வேதனையை வேறுண்டி வராதபடி நீங்க காத்துக்கொள்ள வேண்டுங்க. முதல்ல சொன்ன இல்லையா, வேறு கீழே பழுதா போயிடுச்சுன்னா மேல கனியும் கொடுக்காது, மரத்துக்கு அது பூச்சியை உண்டாக்க முடியாது இருக்கு. அப்போ உங்க உள்ளத்துல இந்த கிரட்ஜஸ், இந்த கசப்பு அதிகமாக வேறு, the root of bitterness can lead us to a fruitless life. அது கண்டிப்பா கனி இல்லாத ஒரு உள்ளத்துக்கு கொண்டு போகும்படியாக இருக்கும். And it also can keep you away from God. ஆண்டவரை விட்டு விலகும்படியாக கூட அது உண்டாக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் மேல் கோபத்தை உண்டாக்கும்படியாக, ஆண்டவருடைய பேச்சை கேட்கும்படியாக, ஆண்டவர் சித்தத்தின் செய்ய முடியாம நம்மளை விட்டு விலகும்படியாக அது உண்டாக்கிவிடும். ஆகையால் இந்த கசப்பு வேறொன்று வராதபடி நம்ம ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமாக. நம்ம அறிக்கை செய்வோம், ஆண்டவரே இது நீங்க எடுத்துங்க, நான் மன்னிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதிக்கிறேன், நீங்க வழி நடத்துங்க என்று நம்ம ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவர் கண்டிப்பாக அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருப்பார், நம்ம கேட்டு பதில் செய்கிறவராக இருப்பார். ஆகிய நம்ம வாழ்க்கையில நம்ம கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கணும், இப்படிப்பட்ட காரியங்களாம் இருக்குதா என்று. ஸோ நம்ம ஜெபத்துக்கு வல்லமை வரணும் என்றால் ஒண்ணு விசுவாசம் சொன்னேன், ரெண்டாவது நம்மளோட விண்ணப்பம் சந்தேகம் இல்லாம கேட்கறது, கடவுளுக்கு கூட இருக்கிறார் கேட்பார் நம்பிக்கை, மூன்றாவது இந்த மன்னிக்கிற உள்ளம் தடையாக இருக்காதபடி பார்த்து கொள்ள வேண்டும். அப்படியே நம்ம செய்யும் போது நம்ம ஜெபத்துக்கு வல்லமை காணப்படும். பரலோக பிதா நம்ம ஜெபத்தை கேட்டு அவர் பதில் செய்வார். பாருங்கள் பெரியமாவர்களே, அந்த நம்பிக்கையோட இந்த பரலோக பிதாவை நோக்கி நம்ம பார்க்கலாம். அன்பின் பரலோக பிதாவை இந்த வேலையில நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தா, விசுவாசத்திலே வரும்போது எங்க விசுவாசத்தை பலப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறேன். இந்த வேலையிலையும் எங்களோட கலந்து கொள்ளும்படியாக, அந்த விசுவாசத்துல எல்லாம் கடந்து வரும்படியாக கர்த்தர் கிருபை செய்ய நாங்கள் சாப்பிட்டோம். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம், நல்ல பிதா. பெரியமாவர்கள், இந்த வேலையில நற்கிற நாளாக இருக்கிறதுனால நற்கிற அன்னைக்கு இந்த வேலையில ஆயத்தமாக வருவோம். இறுதி ஒரு பாடல் இருக்கிறது, அந்த பாடல் மூலியமாக கர்த்தர் மத்தியிலே நாம் நெருங்கி வருவோமா. Dear friends, this is a special announcement. An information is flashed on the screen for online banking. Those who wish to bless the church with your gifts and tithes, kindly follow the steps on the screen. Thank you. பிரியமானவர்களே, ஒரு சிறிய அறிவிப்பு. இங்கே போடப்படுகிற தகவல் மூலமாக உங்கள் காணிக்கை தசம பாகத்தை நீங்கள் இந்த ஆன்லைன் தகவல் மூலியமாக நீங்கள் செலுத்தலாம். ஆகையால் போடப்படுகிற இந்த தகவலை சற்று கவனமாக பார்த்துக்கொள்ளணும் என்று சொல்லி வேண்டிக் கொள்கிறேன். ஒருவேளை இந்த காரியம் செய்கிறதுக்கு சற்று சிரமமாக இருந்தால் நீங்கள் உங்களுடைய காணிக்கையை அந்த உண்டியிலே போட்டு பிற்காலத்திலே ஆலயத்தை திறக்கும் போது நீங்கள் தெய்வ பலிபீடத்திலே கொண்டு வந்து செலுத்தலாம். கர்த்தர் கிருபையிலே மெய்யாகவே ஒரு நாள் ஆண்டவர் திருச்சபையை திறக்க அனுமதி செய்வார். அந்த வேளையிலே உங்களோட காணிக்கை பெட்டி நீங்கள் எடுத்து வந்து பலிபீடத்திலே வைக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் வாய் சொந்த இரத்தத்தை சிந்தின காரணத்தை மன பூரணமாய் எண்ணி. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா. கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரம் அல்லோ. பாவமானங்கல்லோ உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனாம் ஜீவ அப்பத்தை நீ உண்டு அவருடன் என்றும் பிழைத்திட. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா,